அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலையில் மலை கொட்டி தீர்த்தது. வெள்ளம் போல் காட்சியளிக்கின்ற இந்த மலை மாட வீதியிலே ஆள்பறித்து ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த தண்ணீர் அண்ணாமலைக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த மலை அமர்ந்திருக்கின்றது. ஏராளமான மலை கொட்டி தீர்த்தது. இந்த 4 ரத மாட வீதிகளிலும் வெள்ளம் போல் மலை காட்சியாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதில் வெள்ளம் என்று பார்க்காமல், மலை என்று பார்க்காமல் கிரிவலம் செல்லும் பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா கோஷமிட்டு மலையிலும் கிரிவலம் செல்கின்றார்கள். பக்தர்கள் அற்புத காட்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த திருவண்ணாமலையோடைய மாட வீதியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாட வீதியில்தான் அண்ணாமலையாருடைய தேர், அண்ணாமலை அம்மனுடைய தேர், முருகருடைய தேர், விநாயகர் தேர், முனீஸ்வரருடைய தேர், அனைத்து தேர்களும் இந்த வீதி வழியாக தான் ஓடுவது வழக்கம். இங்கே திருவிழா நாளை 4ஆம் தேதி கொடியேற்றம் தொடங்கியிருக்கும் காரணத்தினால் இங்கே பக்தர்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அனைத்து ஊரிலிருந்து அண்ணாமலையாரை பார்ப்பதற்காக மழை என்று பார்க்காமல், வெயில் என்று பார்க்காமல் கிரிவலம் செல்வது வழக்கம். இவ்வளவு மலையிலையும் அற்புதமாக பக்தர்கள் ரெயின்கோட் அணிந்து அவங்களுடைய கோரிக்கைகளை அண்ணாமலையார்கிட்ட சொல்லி குறைகளை தீர்ப்பதற்காகவே இந்த மலை என்று பார்க்காமல் கிரிவலம் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த மலை திருவண்ணாமலை மாடவீதி பகுதியிலே வெள்ளம் போல் காட்சியிருக்கின்ற இந்த தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கின்றது. மலை வெள்ளம் இங்கே கொட்டி சுற்றிக் கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் எவ்வளவு மழை இருந்தாலும், புயல் இருந்தாலும் நாங்கள் அண்ணாமலையாருக்கு செய்கின்ற கோரிக்கையை விடமாட்டோம். அண்ணாமலைக்கு அரோகரா என்று கோஷமிட்டு தமக்கான வழிபாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அற்புத காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பூதநாராயணன் கோயிலில் இருந்து இந்த வழி கிரிவலம் சென்று வெட்டப்பிள்ளையார் வழியாக செல்கின்ற இந்த வழியிலே இவ்வளவு தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஏராளமான வாகனங்கள் வந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த புயலுக்காக யாரும் அஞ்சுவதில்லை. நமக்கு அண்ணாமலையார் கண்டிப்பாக நல்வழி காட்டுவார் என்று அருணாச்சலத்தை வேண்டிக் கொண்டு மலை என்று பார்க்காமல் பக்தர்கள் நடந்து சென்று ஜீவனம் செய்வது இந்த காட்சியை பார்த்தால் நமக்கு நினைப்பார் ஒரு அதிசயமாக தெரிகிறது. அண்ணாமலையார் மேல் இருக்கின்ற பக்தி இந்த பக்தர்கள் செல்கின்ற இந்த காட்சியை பார்க்கும்போதே தெரிகின்றது. திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையாருடைய அந்த பார்வை பற்றிடாதா, அவருடைய காட்சி நமக்கு கிடைச்சிடாதா என்று பக்தர்கள் மலையில் கூட கிரிவலம் சென்று கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலைக்கு ஒரு சிறப்பு உண்டு. சித்தர்கள் வாழ்கின்ற இந்த திருவண்ணாமலை பூமியில் அஷ்டலிங்கங்களும் கிரிவல பாதையில் அமர்ந்திருக்கின்றது. அந்த காட்சி நமது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் அன்று மலை மீது திருச்செங்கோட்டிலிருந்து நமது அர்த்தநாரீஸ்வரர் இங்கே திருவண்ணாமலைக்கு எழுந்தருள் மலை மேலிருந்து ஜோதியாக காட்சி தருகிறார். அந்த காட்சியை பார்ப்பதற்காக தேவர்களும் முனிவர்களும் காத்து கொண்டு அண்ணாமலையாருடைய அந்த தீபத் காட்சியாக அர்த்தநாரீஸ்வரரை பார்ப்பதற்காக அந்த மலை மீது நம் திருச்செங்கோட்டிலிருந்து நமது அர்த்தநாரீஸ்வரராக இங்கே ஒவ்வொரு வருடமும் தீபத்தில் மலை மீது நின்று
அனைத்து பக்தர்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் நமது அர்த்தநாரீஸ்வரர் காட்சி கொடுப்பது வழக்கம். இங்கு அவ்வளவு சிறப்பான இந்த தீபத் திருவிழா வெகு சிறப்பான முறையில் முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகின்ற இந்த திருவிழா தெப்பம் வரிகளும் சிறப்பான முறையில் நடக்கிருக்கின்றது. இது அம்மணி அம்மாள் கோபுரம் செல்லும் வழியிலே நமது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வழி அம்மணி அம்மாள் கோபுரத்தில் செல்கின்ற வழி. இதில் தண்ணீர் கடல் போல் காட்சி தந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அம்மணி அம்மாள் கோபுரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அற்புதமான வழிபாடுகளை நாம் பார்த்து இந்த அம்மணி அம்மாள் செல்கின்ற வழியில் ஏராளமான வாகனங்கள் பார்க்கிங் சைடு நின்று கொண்டிருக்கின்றது. ஆஞ்சநேயர் திருக்கோயில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கு சுவாதி ரெசிடென்சி ஹோட்டலும் நாம் தங்கியிருக்கின்ற இந்த ஏரியா அம்மணி அம்மாள்